காலத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி திண்ணை வச்சிருப்பான் சார். அதுல பானை வச்சிருப்பான், அதுல ஒரு சொம்பு வச்சிருப்பான், தண்ணி வச்சிருப்பான். அது ஒரு கோயிலுக்கு போறவன் ஏதோ ஒரு வேலையா போறவன் அதுல உட்காந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனா கோயிலுக்கு போற புண்ணியத்துல நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும்னு திண்ணை வைத்து வீடு கட்டிய சமூகம் தான் சார் அன்னைக்கு வாழ்ந்தான். இன்னைக்கு திண்ணை பூரா பெட்டி கடைக்கு வாடகை விட்டாங்க சார். சார் அன்னைக்கு ஒருத்தர் ஓடி வந்து விழுந்தானா அவனை அடிச்சு தண்ணியை தெளிச்சு எழுப்பினா சார், சோடா கொடுத்தான் சார். இன்னைக்கு அப்படி கிடையாது சார். எத்தனை பேர் விழுந்தா? 2 பேர். இதுக்கே எத்தனை பேர் கூட்டம் வண்டி போட்டு போயிட்டே இருக்கா சார். வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கா சார் இருக்கும். உண்மையிலே சொல்றேன் சார், ஒரு காலத்துல எவ்வளவு மகிழ்ச்சியா எவ்வளவு சந்தோஷமா குடும்பங்களோடு கூட்டு குடும்பங்களோடு வாழ்ந்தோம் சார். இன்னைக்கு இருக்க வாழ்க்கையா சார்? இது வாழ்க்கையா சார்? பாதி வாழ்க்கை போன்ல போகுது சார், மீதி வாழ்க்கை லோன்ல போய்கிட்டு இருக்கு சார். இது ரெண்டும் தான் சார் இன்னைக்கு இருக்க வாழ்க்கை. தேவகோட்டையிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் ஏறிட்டோம்னா ட்ரெயின் ஏறி உட்காந்தோம், யாருன்னே தெரியாது. இவன் புளியோதரை கொண்டு வந்திருப்பான், அவன் எலுமிச்சை சாதம் கொண்டு வந்திருப்பான். இப்போ சார் நீங்கள் சாப்பிட்றீங்களா கொடுங்க அப்படின்னு இவன் வாங்கி சாப்பிட்டான், அவன் வாங்கி சாப்பிட்டான். ஒவ்வொருத்தனும் குடும்பத்தை பற்றி பேசிட்டு வந்தான். சென்னை வந்து இறங்குறக்குள்ள யாரோ ஏறின 2 பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குற அளவுக்கு அவ்வளவு உறவாக இருந்ததா சார் அந்த காலம். இன்னைக்கு அப்படி இல்லை சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் போங்க, பிஸ்கட்டோ டிஃபனோ எது வேணாலும் இப்படி லேசா இப்படி நீங்கள் பாக்கெட் இப்படி திறங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கவன் கட்சி போய் மூக்கில் வச்சுருவான். ஏன்னா எவன் எப்போ திருட எங்கே இருக்கானே தெரியல சார். ஒன்றும் இல்லை சார், நான் இங்கே வர்றதுக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து நைட் 2 மணிக்கு இறங்கினேன் சார். விளம்பரம். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பரவாயில்லையே, யாருன்னு தெரியாமல் 2 மணிக்கெல்லாம் வரவேற்பு வருதே. திருடர்கள் உங்கள் அருகிலேயே இருக்கலாம். எவனை பார்த்தாலும் திருட மாதிரியே தெரியுது. உங்கள் பணத்தை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். இவன் டவுசரில் பணம் இருக்கா? திருடன் அப்போ தான் இவன்கிட்ட பணம் இருக்குது சொல்லி முடிச்சுட்டு போயிடறாங்க சார். நிம்மதியாக வாழ முடியல சார். முன்னோர்கள் சம்பாதித்து செலவு செய்தார்கள். இன்றைய வாழ்க்கை வாழ்பவர்கள் செலவழித்து விட்டு சம்பாதிக்க ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை ஒருபோதும் மறுக்க முடியாது. அன்று முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை என்று தீர்ப்பை தாருங்கள் என்று வேண்டி நல்ல